ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி சீஸ் பைட் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு எடுத்துக்கிட்டோம், அரிசி மாவு, உப்பு, சீஸ் பவுடர், சீஸை திருவி எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி அமுல் சீஸை 4 க்யூப் திருவி எடுத்துக்கிட்டோம். கார்லிக் பவுடர் எடுத்துக்கிட்டோம். செடார் சீஸ் பவுடர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு கிண்ணத்தில் 3 ஆழாக்கு மைதா மாவு சேர்த்துடுங்க. 3 ஆழாக்கு மைதா மாவுக்கு 6 டீஸ்பூன் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஆழாக்குக்கு 2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவை சேர்த்துட்டோம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடுங்க. கார்லிக் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் பவுடரை நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். ஆழாக்குக்கு 1 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். திருவி வச்ச சீஸை சேர்த்துடுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் முதல்ல. ஏன்னா சீஸில் உப்பு இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும்னா போதும் உப்பு. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை அழுத்தம் கொடுத்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இது மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். ஊற வைக்கக்கூடாது. அப்படியே மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உடனே திரட்ட ஆரம்பிச்சிடணும். ஊறிடுச்சுன்னா சாஃப்டாக வரும். இது மாதிரி மேல் மாவு போட்டு நல்லா திரட்டுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி திரட்டிட்டு இவ்வளோ மெலிசாக திரட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா உருண்டையுமே திரட்டி நம்ம தட்டில் எடுத்துட்டோம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். அப்படியே எடுத்து ஒரு கைப்பிடி போட்டோம்னா கூட எண்ணெயில் போட்டோன்னே இது மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், லைட் கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஆறட்டோன்னு இன்னும் கொஞ்சம் கலர் வந்துடும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டோம். சீஸ் பைட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. நான் சொன்ன அளவுகளே போட்டு பண்ணால் தான் அது இந்த மாதிரி அவ்வளோ ருசியாக நல்லா வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.